இப்போ இருக்கிற அரசியல் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக எதிர்கட்சிங்கிறத விட திமுக அண்ட் திமுக ஃபேமிலி அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாயிண்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். விஜயோட ரோட் ஷோ மாநாடு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விக்கிரவாண்டி, ரெண்டாவது மதுரை, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு வைக்காம ஃபுல்லாக ரோட் ஷோவில் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு அலாட் பண்ணி இந்த மந்த்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் இயர் எண்ட் வரையும் வந்து அவரோட ரோட் ஷோ வந்து பிளான் வந்து கொடுத்து அதுக்கான அப்ரூவ் வந்து வாங்கியிருந்தாரு. அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் பல நிபந்தனைகள் கொடுத்திருந்தாலும் அதுக்கும் மேல்முறையீடு பண்ணி அவரோட வழக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திருச்சி அண்ட் பெரம்பலூர், அரியலூர் 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ற மாதிரி அவரோட பிளான் வந்து இருந்தது. ஆனா திருச்சியும் அரியலூரையும் முடிக்கிறதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சிருச்சு. அதனால பெரம்பலூர் மக்களுக்கு வந்து ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சாரு, உங்களை வந்து மீட் பண்ண முடியல அப்படின்னு. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாகப்பட்டினம், திருவாரூர் 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணியிருந்தாரு. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் கேள்வியே கேட்கிற, ஆனா நீ பதில் சொல்ல மாட்டற அப்படிங்கிற பாயிண்ட் அவரே சொல்லிட்டாரு. எப்ப பாரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களான்னு தான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்பாங்கல்ல, அதை வந்து இவரே கேள்வி கேட்டு இவரே ஆன்சர் சொல்லிட்டாரு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீச்சில் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்வி மட்டும் கேட்கல, அதுக்கான பதிலும் தரேன். நான் வந்து பொய்யான வாக்குறுதியை வந்து கொடுக்க மாட்டேன், நடைமுறையில் சாத்தியமாகிற வாக்குறுதியை மட்டும்தான் என்னோட டிவிகே கட்சியிலிருந்து வெளிவரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காரு. அவங்க என்னென்னலாம் விட்டுட்டாங்களோ அதை நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன். நாகை மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி, இங்கே வந்து மீன் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது, இறால் பண்ணைகள்லாம் வந்து நவீனமயமாக்கணும், அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மிஷினரிஸ்லாம் வச்சு அந்த ஏரியா வந்து டெவலப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும், குடிசைகள் அதிகமாக இருக்கிற பகுதி அதையும் இம்ப்ரூவ் பண்ணணும், குடிசை இல்லாத பகுதியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாகப்பட்டினத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. திருவாரூர் சொல்லவே விடையா டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தேர்தல் எப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பெரும் வாக்கு விகிதத்தில் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா அது திருவாரூர் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக டிஎம்கேவுக்கு ஆப்போனண்ட், அது ஆப்போனண்ட் கூட இல்லை, இப்போதான் ரீசெண்டாக கட்சி ஓப்பன் பண்ணி ரோட் ஷோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவ்வளோ மக்கள் கூட்டம் அப்படிங்கிறப்ப ரொம்ப எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் கடல் வந்து திருவாரூர்ல வந்து அதிகமாக கூடிடுச்சு. அவங்க ஊர்லேயே அவங்க கோட்டையிலேயே அவங்கள பற்றியே பேசுனது அது ஒரு நல்ல செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த மண்ணு சொந்த ஊர்லேயே எந்த அடிப்படை வசதிகளும் ப்ராப்பராக இல்லை, ஏன் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாங்க. பொதுவாக அங்கே இருக்கிற பகுதியில் அடிப்படை வசதியே இல்லாம தான் இருக்கு, விவசாயத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கல, மழை பெஞ்சதுன்னா நெல்லெல்லாம் குடோன்ல இல்லாம வெளியில இருக்கிறதுனால ஃபுல்லாவே மழையில் நனைஞ்சு சேதம் அடைஞ்சது, அதுக்கு ஒரு குடோன் கூட கட்டி கொடுக்க முடியல இந்த திமுக அரசுனால அப்படிங்கிற மாதிரியும், விவசாயிகளுக்கு நாங்க உறுதுணையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சை துண்டை எடுத்து தலையில கட்டிட்டு அவரு கீழே இறங்கின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட துண்டை மட்டும்தான் கொச்சி கடையை வந்து துண்டா போட்டிருந்தாரு. பட் இந்த இதுல திருவாரூர்ல பச்சை கலர் துண்டை போட்டதே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இப்ப பொதுவா விவசாயிகள் இது மட்டும் இல்லாம அப்படின்னா ஈழத்தமிழர்களை பத்தியும் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம உறுதுணையா இருக்கணும், அவங்களோட கனவுக்கும் அவங்களோட லட்சியத்துக்கும் நம்ம வந்து உறுதுணையா இருக்கணும், அதை நான் இப்ப இல்லை நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தப்போ ஒரு போராட்டத்தில் வந்து அவர் கலந்துட்டு இருந்தாரு. அதை மீன் பண்ணி சொல்லியிருந்தாரு. பொதுவாகவே தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் தான் போடுவாங்களே தவிர இந்திய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லி எந்த நியூஸ் பேப்பருமே வந்ததில்லை. அது வந்து மெயின் பாயிண்ட். அதை கரெக்டா ஒரு விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலுமே அந்தந்த நாட்டு மீனவர்கள் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார்னு சொல்லுவாங்க. ஆனா இலங்கை கடைப்பிடினால தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொண்டா மட்டுமே தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை இந்த மாதிரி அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனா இந்திய மீனவர்கள் கொண்டு வர மாட்டாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த பாயிண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி பார்க்கல, இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து கண்டுக்கல அப்படிங்கறத சொல்லணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சிம்பாலிக்காவே சொல்லிட்டாரு, சும்மா லெட்டர் மட்டும் நான் எழுதிட்டு அவங்களுக்கு கடிதம் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துக்க மாட்டேன், களத்துல இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வரப்போற சிஎம் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இந்த பக்கம் யார் தலைவரே தெரியாம ரொம்ப நாள் இருந்து இப்போ வந்து இபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி மட்டும் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த பக்கம் வச்சிட்டாங்க. இந்த பக்கம் டிஎம்கே வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களோட இது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் கட்சி வந்து எந்த லெவலுக்கு எந்த பீக்ல இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணவே முடியல. அந்த
அனுதாப ஓட்டுகள் வருமா இல்ல அவர் செஞ்ச நல்லதுக்காக அந்த கட்சிக்கு ஓட்டு போகுமா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா பெரும் பகுதியான வாக்கு விகிதத்துல வெற்றி பெறுமா அப்படின்னா கண்டிப்பா கேள்விக்குறி தான். எந்த கட்சியுமே பெரும் விகிதத்துல வராது. கூட்டணி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆனா கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் எந்த கட்சி வரும் அப்படின்னு. ஆனா எல்லா கட்சிக்குமே டிவிக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா நாம் தமிழர்கள் வந்து சீமான் வந்து என்ன சொல்லியிருந்தாரா, ஸ்டார்டிங்ல வராதுக்கு முன்னாடி என் அன்பு தம்பி வந்தா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுற ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. அதனால அவங்க கட்சியில் உள்ள சில பேரை இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சரியா தெரிய வரல. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎம் எலெக்ஷன் வந்து எப்படி வருது, இந்த டைம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து விஜயோட ரோட் ஷோ எங்க இருக்கு, என்ன பண்றாரு, அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத நம்மளோட சேனல்ல ஃபுல்லா பார்க்கலாம். இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துங்க.